இன்ஸ்டாவ அதிர வைக்கக்கூடிய வீடியோக்கள், இது பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்றத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதாவது முத்து பிரகாஷ், சுபஸ்ரீ இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய திருமண வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, அந்த வீடியோக்கள பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கா? அதாவது ஒரு கல்யாண வீடியோ எப்படி சினிமா ட்ரெய்லர் மாதிரி இவ்ளோ குவாலிட்டியா இருக்கு? எப்படி இந்த வீடியோவ எல்லார் ஃபோனுக்குமே ஒரே நேரத்துல வந்து சேர்ந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? இது வெறும் தற்செயலா நடந்த விஷயமா? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய புரொடக்ஷனே இருக்கு. புரொடக்ஷன் டீம், பிஆர் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நம்ம வீடியோல ராயல் வெட்டிங் வீடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில்ல வந்துட்டு இருக்கு எப்பவுமே இல்லையா? ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, வெட்டிங் டேல்ஸ் பை ஜனனின்ற டீம் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வெட்டிங்க கேப்சர் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான லென்ஸ் யூசேஜ்லேருந்து இவங்க அந்த கப்புள்ஸ் அவ்ளோ கியூட்டா, அவ்ளோ எலிகென்ட்டா காட்டியிருப்பாங்க. அந்த மொமெண்ட்ட இவங்க கேப்சர் பண்ண விதம் தான், இந்த கப்புல வைரல் ஆக்குனதுக்கு முக்கிய காரணமாவும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஈவென்ட்டுக்காக யூஸ் பண்ண எல்லா கேமராவுமே பயங்கர குவாலிட்டியா இருந்திருக்கு. அதாவது ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கு. ஹாலிவுட்ல யூஸ் பண்ணக்கூடிய மூவிஸ்ல இருக்கக்கூடிய கேமராஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க கேப்சர் பண்ணியிருக்க அந்த ஸ்லோமோ வீடியோ ஒவ்வொன்னுமே அவ்ளோ செம்மையா இருக்கு. ட்ரோன் காட்சியா இருக்கட்டும், ஜெய்ப்பூர் அரண்மனைய ஒரு சொர்க்கம் மாதிரி காட்டியிருக்கு. ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபிய விட, இவங்க ஒரு கதைய சொல்ற மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இதுக்காக பல லட்சங்கள் செலவிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் மூலமாவே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணிட்டு, கல்யாணம் நடந்த அன்னைக்கு சேம் டே எடிட் பண்ணி அத எல்லாத்தையுமே வீடியோவா ரெடி பண்ணி, அத அப்படியே இந்த கிளையன்ட்டுக்கு காட்டுறது ஒரு செம்மையான ஒரு நேர்த்தியான விஷயம் தான். இது நெறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா கல்யாண மேடையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளையும், பொண்ணும் அப்படியே சுற்றத்தார் எல்லாருமே அந்த வீடியோவ பார்க்கறது இருக்கு இல்லையா? அது செம்மையா இருக்கும். இதனால நம்ம ஃபோன தொறந்தாலே இந்த ஜோடியுடைய வீடியோக்கள் வந்து நிக்குது. ஒரு தனிநபரோட கல்யாணத்த ஒரு பிராண்ட் ரேஞ்சுக்கு இவங்க பண்ணி பிஆர் டீம் உழைப்புனால சாதாரணமா பண்ணாம ரொம்பவுமே மெனக்கெட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. இனி வர காலங்கள்ல வசதி படைச்சவங்க எல்லாருமே இதே மாதிரி சினிமேட்டிக் வெட்டிங் இருக்கு இல்லையா? அது பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பிஏகேஎஸ் குடும்பம் ஆரம்பிச்சு வச்ச இந்த ஒரு ராயல் ட்ரெண்ட் இனிமே நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய பணக்கார குடும்பங்கள் எல்லாருமே அத ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 குறைஞ்சு குறைஞ்சு மினிமம் பட்ஜெட்லயும் அது வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாறி மாறி எல்லாமே கொஞ்ச நாட்கள்ல அது வேற மாதிரியும் எல்லாராலயும் பண்ண முடிஞ்ச மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆனோனே அந்த ட்ரெண்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. இது எப்பயுமே நடக்கிறது தானே. முத்து பிரகாஷ், சுபஸ்ரீ திருமணத்த பத்தி நாம பார்த்த இந்த 5 வீடியோ இருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த வீடியோ சீரிஸ்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச இன்ஃபர்மேஷன் எது அப்படின்றத தாராளமா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பிரம்மாண்ட அரண்மனையா? இல்ல வைர நகைகள் அந்த பொண்ணு போட்டிருந்ததா? இல்ல அவங்களோட பிசினஸோட குரோத்தா? இது எதுவா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. நாம நியூ ட்ரெண்ட்ல நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சினிமேட்டிக்கா. இது பணக்காரங்களோட வாழ்க்கைன்னு நினைக்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் காண்டா இருந்தாலுமே, நமக்கும் ஒரு காலம் வரும் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.